ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதை 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெல்லாரி வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதோட உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்தம்பருப்பை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா வடையும் ஹார்டாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப உரியும். ஸோ அதனால் இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பெல்லாரி வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உப்பு சேர்த்த மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு எடுக்கும்போது இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ நடுவில் ஓட்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போது நம்ம வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம உளுந்த வடை போடலாம். அப்போ கையில் வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை திருப்பிக்கிட்டு அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மாவை கொஞ்சமாக நம்ம வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் ஈஸியாக பொரிக்கிறதுக்கு வரும். இப்போது சூடான எண்ணெயில் நம்ம இந்த வடையை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா வடைகளையுமே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மொறுமொறுன்னு சூப்பராக உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.